வணக்கம் மாணவர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் 7வது இயல் விரிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமானுசர் அப்படிங்கிற நாடகம் தான் பார்க்க போகிறோம். நுழைய முன் பகுதியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அதைப்போல் நம் தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானி ஒருவரை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று இதோ நாடகமாய். காட்சி 1. இடம் திருக்கோட்டியூர், பூரணர் இல்லம். பாத்திரங்கள் ராமானுசர், கூரேசர், முதலியாண்டான். பூரணர். முதலியாண்டான் ராமானுசரை பார்த்து, சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்துள்ளோம். இன்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா? ராமானுசர், முதலி, இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம்? முதலியாண்டான், பெரிய நம்பிகள் கூறினார் என்று 18 முறை வந்துள்ளோம் சுவாமிகளே. ராமானுசர், திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக ராமானுசரை வர சொல்லுங்கள் என்னும் செய்தி பூரணரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே வந்துள்ளோம். வீட்டினுள்ளிருந்து வந்த பூரணர் வாசலில் மூவர் நிற்பதை பார்த்து திகைக்கிறார். கூரேசர், சுவாமிகளே வணக்கம், தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்துள்ளோம். பூரணர், அடியவர்களே வணக்கம். ராமானுசரை பார்த்து, தண்டு கொடியுடன் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன்? ராமானுசர், ஆம் சுவாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம். பூரணர், பிறகெதற்கு தங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள்? ராமானுசர், சுவாமிகள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது, தங்கள் விருப்பப்படியே தான் வந்துள்ளேன். தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள். எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும். பூரணர், உடையவர்களே, நான் கூறும் மந்திர மறைபொருள் திருவரங்கனின் திருவருளால் கிடைக்கப்பெற்றது. இது நமது பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிசம். இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவித்தலை நீங்கும், இறைவனடி செல்ல இயலும். இளைய ஆழ்வாரே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி என கூறியதால் உங்கள் மூவருக்குமாக திருமந்திரத்தை கூறுகிறேன். மூவரும் வீட்டினுள் சென்று 3 மனைப்பலகையில் அமர பூரணர் எதிர்மனைப்பலகையில் அமர்கிறார். பூரணர், நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். கூறப்போகின்ற திருமந்திர மறைபொருள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும். வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளையை மீறியதாகும். அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிட்டும். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். பூரணர், செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் 3 முறை உறக்கச் சொல்கின்றனர். பூரணர், உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. காட்சி 2. இடம் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவில். பாத்திரங்கள் ராமானுசர், கூரேசர், முதலியாண்டான், பூரணரின் சீடர், பொதுமக்கள். பொதுமக்களில் ஒருவர், எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? பொதுமக்களில் மற்றொருவர், உமக்கு செய்தி தெரியாதா? வைணவ சாமியார் ஒருத்தர் பிறவி பிணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்ல போகிறாராம். பொதுமக்களில் இன்னொருவர், அப்படியா செய்தி? வாங்க நாமும் போகலாம். கோவிலின் மதில் சுவரின் மேல் ராமானுசர் நிற்க கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலியாண்டானும் நிற்கின்றனர். ராமானுசர் உரத்த குரலில், பெரியோர்களே, பக்தியால் முத்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அனைவரும் அருகில் வாருங்கள், இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கரிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள். ராமானுசருடன் சேர்ந்து அனைவரும் 3 முறை கூறுகின்றனர். ராமானுசர், எம்பெருமானே, நான் இன்று உளம் மகிழ்கிறேன். எளிய மக்களுக்கு தங்களது பிறவி பயனை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்து விட்டேன். கூரேசர், பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்தி பெற்ற மந்திரத்தையும் கூறிவிட்டாரே. கூட்டத்தில் இருந்த பூரணரின் சீடர் கைகளால் ஓசை எழுப்பி ராமானுசரை கீழே வருமாறு கூப்பிடுகிறார். பூரணரின் சீடர், பூரணரின் வார்த்தையை மீறிவிட்டீர். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபமாக உள்ளார். அவர் இல்லத்திற்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார். ராமானுசர், உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார். வாருங்கள், அவர் இல்லம் செல்வோம். அனைவரும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். காட்சி 3. இடம் பூரணர் இல்லம். பாத்திரங்கள் ராமானுசர், பூரணர், கூரேசர், முதலியாண்டான். மூவரும், வணக்கம் சுவாமிகளே. பூரணர், வாருங்கள் சுவாமி,
வாருங்கள், நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்து விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? ராமானுசர், ஞான குருவே, முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள். நாங்கள் செய்த ரெண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே. நான் அதை மறக்கவில்லை. பூரணர், அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? ராமானுசர், ஆம் சுவாமிகளே. பூரணர், தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? ராமானுசர், கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அருமருந்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவிப்பிணி நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்கப் பெற்று நரகத்தைச் சேர்வேன். ஆனால் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் சுவாமி. பூரணர், எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த உள்ளம், அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நம் பரமாச்சாரியார் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே. நான் மகிழ்ச்சி பங்கு கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். இவ்வாறு இந்த நாடகம் முடிகின்றது. மாணவர்களே, இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.